அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்வுடைய உயர்வான கடமையால் துஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக பரிசுத்தமான நிலையில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் இந்த மஸ்ஜிதில் வீற்றிருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்லவன் அல்லாஹ் அவனே நம்மை படைத்தவன், பரிபாலிக்கக்கூடியவன், நமக்கு தேவையான சகலரையும் தந்து போஷிக்கக்கூடியவன். அந்த அல்லாஹ்வை அனுதினமும் பயந்து தக்வாவுடன் பயச்சத்துடன் வாழ்ந்து கொள்ளுமாறு முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் நசீஹத்தை நல்லுபடி செய்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஆச்சரியமான காலத்திலே நாம் வாழ்கிறோம். ஒரு ஆச்சரியமான ஒரு காலம். எல்லோரும் நோயால் பீடிக்கப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நோயால் பீடிக்கப்பட்டவர்கள் நோயால் நான் பீடிக்கப்பட்டிருக்கின்றேனா என்ற சந்தேகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதனுடைய உடல், அந்த உடலுக்கு பல நோய்கள் ஏற்படுகிறது. உடல்களுக்கு பல நோய்கள், காய்ச்சல், தடுமல், பலவிதமான நோய்கள் ஏற்படும் பொழுதெல்லாம் அதற்குரிய மருத்துவத்தை நாடி செல்கிறோம், மருத்துவரை நாடி செல்கிறோம், அதற்கான முயற்சிகளை எடுக்கிறோம். இது உடலுக்கான முயற்சி. ஆனால் கண்ணியமானவர்களே, நாம் விளங்காத, நமக்கு மறைந்திருக்கக்கூடிய உள்ளம் இருக்கின்றது. இந்த உள்ளங்களும் நோய்வாய்ப்படுகின்றன. இந்த உள்ளங்களுக்கும் நோய் ஏற்படுகிறது. அந்த நோய்களுக்கு சிகிச்சை எங்கே இருக்கிறது? அதற்கு சிகிச்சை செய்ய வேண்டுமா? யார் அதற்கு சிகிச்சை செய்ய போகிறார்கள் என்பதையெல்லாம் ஒரு சிந்தனைக்கே நாங்கள் எடுக்காமல் ஏதோ நமது உடலை மாத்திரம் பார்த்துக் கொண்டு உள்ளங்களுக்கு நோயே ஏற்படாததை போன்று, ஏற்பட்டிருந்தாலும் அதை சமாளித்துக் கொண்டு இந்த உலகத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான காலத்தில் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பலவிதமான நோய்கள் உள்ளங்களில், உணர்வுகளில் இறந்த சமூகம், உணர்வுகளில் இறந்த சமூகம் உலகத்தில் வெறும் கட்டைகளாக நடைப்பிடமாக இருந்தாலும் உள்ளங்கள் இறந்த நிலைமையில் இருந்து கொண்டிருக்கும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சற்று இந்த முதுபாவிலை நாம் சிந்திக்க வேண்டும். தாய் ஒரு புறம் அழுகிறார், தந்தை ஒரு புறம் அழுகிறார். அவர்களை ஏறெடுத்தும் பார்க்காத குழந்தைகள் கஷ்டப்படுகிறார்கள். அவர்களை சிந்தித்தும் பார்க்காத பெற்றோர்கள், உடன் பிறந்த சகோதரன், தன்னுடன் பிறந்த ஒரே இரத்தம் என்ற அன்பு, பரஸ்பரம் உறவு இல்லாத, இரக்கம் இல்லாத, நான் மாத்திரம் வாழ்ந்தால் போதும், நான் மாத்திரம் சந்தோஷமாக இருந்தால் போதும் என்ற ஒரு எண்ணம். கண்ணியமானவர்களே, இவாதத்துகளில் கூட, அல்லாஹ்வுடைய சிந்தனை வரக்கூடிய இடங்களில் கூட அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாமல் இறந்த உள்ளங்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, 5 நேரம் தொழுகை, அந்த தொழுகையில் அல்லாஹ்வை ஞாபகம் செய்து எங்களுடைய உயிரை, எங்களுடைய உள்ளத்தை உயிரோட்டம் உள்ள உள்ளமாக, உயிரோட்டம் உள்ள வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வதற்கு 5 தொழுகைகள். அந்த 5 தொழுகையில் கூட அல்லாஹ்வுடைய சிந்தனையே இல்லாமல் இறந்து போன உடலாய் இபாதத் செய்யும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடல் கடந்த பிரயாணம் ஒரு முஸ்லிமுடைய, ஒரு முஃமினுடைய குறைந்தபட்ச ஆக உன்னுடைய வாழ்க்கையில் உனது தீர்ச்சை என்ன, வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று கேட்டால், அந்த கஅபாவில் செல்ல வேண்டும், அந்த ஆலயத்தை அடைய வேண்டும், அங்கே தவாப் செய்ய வேண்டும், அங்கே ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிட வேண்டும், அங்கே சஃபா மர்வாவுக்கு மத்தியில் தொங்கோட்டம் ஓட வேண்டும், அங்கே சம்சமை அருந்த வேண்டும்,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்று துஆ செய்த இடங்களெல்லாம் பாக்கியமான துஆக்களை கபூலியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஒரு முஸ்லிமுடைய முஃமினுடைய ஆண்கள் பெண்களுடைய ஆசையாக இருக்கிறது, பேராசையாக இருக்கிறது. அந்த நேரத்தில் கூட கண்ணியமானவர்களே, யாருக்கு காட்டுவதற்காக வேண்டி நான் இபாதத் செய்வதை, நான் தவாஃப் செய்வதை, நான் சஅய் செய்வதை, நான் ஸம்ஸம் அருந்துவதை யாருக்கு காட்டுவதற்கு அங்கே ஒரு செல்ஃபி, யாருக்கு காட்டுவதற்கு அங்கே ஒரு போட்டோ. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நேரத்தில் கூட அல்லாஹ்வுடைய சிந்தனை வரக்கூடிய கட்டாயம், அல்லாஹ்வுடைய சிந்தனையில் காலங்கள் கழிய வேண்டிய நேரங்களில் கூட உள்ளங்களில் இருந்த உடலாக மனிதன் செயல்படுகிறோமா இல்லையா? கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் விபத்துக்குள்ளாக இருக்கிறான், ஆக்சிடென்டாக இருக்கிறான், அவனுடைய உயிர் பிரியக்கூடிய கடைசி தருணம். அந்த நேரத்தில் அவனுக்கு என்னால் முடிந்த ஏதாவது ஒரு உதவியை செய்வதற்கு முயற்சி செய்வதற்கு பதிலாக அவனுடன் எனது கடைசி சில நிமிடங்கள் என்ற தலைப்பில் அவருடைய செல்ஃபி, Facebook லைவ். கண்ணியமானவர்கள், பிரச்சனைகள் படும்போது கவலைப்பட வேண்டிய நிலைமையில் கூட, கை சேதப்படக்கூடிய நிலைமையில் கூட, ஏதோ எங்களுக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லாததை போன்ற நிலை குலைந்த ஒரு நிலைமை, உள்ளம் இறந்த ஒரு நிலைமையை நாங்கள் எல்லோரும் சந்திப்போம். உள்ளம் சென்று போயிடுச்சு, உள்ளம் மூத்தாயிடுச்சு, உடல் மாத்திரம் உயிரோட இருக்குது. கண்ணியமானவர்கள், இது நோய் என்பதை அல்லாஹ் பரிசுத்த குர்ஆனில் சொல்கிறார். இது நோய் என்பதை பரிசுத்த குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இந்த நோய்க்கு மருந்து செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இதற்கு மருந்து என்ன என்பதையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். கண்ணியமானவர்களே, இது நோய் என்பதையும் சொல்கிறார், இதற்கு மருந்து குர்ஆனில் இருக்கின்றது என்பதையும் சொல்கிறார். எப்படி மருந்து செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா பரிசுத்த குர்ஆனில் சொல்கிறார். கண்ணியமானவர்களே, நாம் அறியவில்லை, நாம் அதை தேடவில்லை, நோய் என்று புரியவில்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியே போனால் மனிதன் வெறும் இன்னும் காலங்கள் போக போக உறவுகளே அருந்த, உறவுகளே அற்ற ஒரு மனிதன் தான் மாத்திரம் வாழ்ந்தால் போதும் என்ற சிந்தனைக்கு மனிதன் தள்ளப்படுவது பயங்கரமான ஒரு நிலை. இது அனைவரும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டிய ஒரு நிலை. அல்லாஹ் தஆலா பரிசுத்த குர்ஆனில் இதற்கு காரணத்தை சொல்கிறான். கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன். கல்லா, அப்படி அல்ல, அவர்கள் செய்த பாவங்களின் காரணமாகத்தான் அவர்களுடைய உள்ளங்கள் துருப்பிடித்திருக்கின்றன என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். கண்ணியமானவர்களே, காரணத்தை சொல்கிறான் அல்லாஹ். நோய்க்கான காரணம் என்ன? செய்த பாவங்கள், பார்த்த பார்வைகள், கேட்ட கேள்விகள், பிடித்த பிடிகள், நடந்த நடைகள், நினைத்த நினைப்புகள். கண்ணியமானவர்களே, இது அனைத்தும் அப்படியே பஞ்சா பாவமாக மாறி மனித உள்ளத்தை அப்படியே மாற்றி, மனித உள்ளத்தை இருளாக மாற்றி, நன்மைகளையும் நன்மைகளாக விளங்காமல் தீமைகளையும் நன்மைகளாக விளங்க வைத்திருக்கின்றன என்ற தெளிவை அல் குர்ஆன் சொல்கிறது. கண்ணியமானவர்களே, பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் தஆலா நடந்த ஒரு விஷயத்தை சொல்கிறார். அது பனு இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரமல்ல, அதை பற்றி அதை தெரிந்து இந்த உம்மத் முஹம்மதியா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தும் இதன் மூலம் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி பனு இஸ்ரவேலர்களுடைய நிலையை சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சும்ம கஸத் குலூபுக்கும். பனு இஸ்ரவேலர்களே, உங்களுடைய உள்ளம் அப்படியே இறுகி போயின. மின் பஅதி ذلك فهي كالحجارة. இதை போன்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார், உங்களுடைய உள்ளம் எப்படி மாறிவிட்டது என்றால் கல்லை போன்று மாறிவிட்டது. கல்லை போன்று மாறிவிட்டது. சொல்வோமே, கல் நெஞ்சமாயிரு. உள்ளம் இறுகி போனால் கல் நெஞ்சமாயிரு என்று சொல்வோம். அல்லாஹ் தஆலா அதை விட ஒரு படி மேலே போய் வார்த்தையை பாவிக்கிறான். கல்லல்ல, அஷத்து கஸ்வா, அதை விட கல்லு எப்படி கடினமானதோ அதை விட கடினமான உள்ளம், அதை விட கடினமான உள்ளமாக உங்களுடைய உள்ளம் இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், وَإِنَّ مِنَ الْحِجَارَةِ لَمَا يَتَفَجَّرُ مِنْهُ الْأَنْهَارُ وَإِنَّ مِنْهَا لَمَا يَشَّقَّقُ فَيَخْرُجُ مِنْهُ الْمَاءُ وَإِنَّ مِنْهَا لَمَا يَهْبِطُ مِنْ خَشْيَةِ اللَّهِ. கல்லுக்கு, உங்களுடைய உள்ளங்களுக்கு இல்லாத
நன்மைகள் அந்த கல்லுக்கு இருக்கின்றன. அந்த கல்லில் இருந்துதான் ஊற்றுக்கண்கள் வெளியாகிறது. அந்த கல்லில் இருந்துதான் ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடுகின்றன. அந்த கற்கள் தான் மேலிடங்களில் இருந்து அல்லாஹ்வுடைய பயத்தால் அப்படியே முழுக்கி அப்படியே அசைத்து மேலிருந்து கீழ் நோக்கி அந்த கற்கள் அப்படியே பிறக்கின்றன என்று அல்லாஹ் தஆலா பரிசுத்த குர்ஆனில் தெளிவுபடுத்துகிறார். அந்த கல்லுக்கு கூட அல்லாஹ்வுடைய பயத்தால் உருகும் தன்மை இருக்கிறார். அந்த கல்லுக்கு கூட அல்லாஹ்வுடைய பயத்தால் நடுக்கும் தன்மை இருக்கிறார். இந்த உள்ளம் அதை விட மோசமானது அல்லாஹ், அதை விட மோசமானது அல்லாஹ். நல்லது கொஞ்சம் சிந்திச்சுமா, என்னோட வாழ்க்கை எப்படி போய்கொண்டே, என்னுடைய உள்ளம் எப்படி போய்கொண்டிருக்கிறது, எனது உள்ளத்தில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள், பெருமை, மமதை, பொறாமை போன்ற எல்லா தவறுகளாலும் எல்லா நோய்களாலும் பீடிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் அதற்கு மருந்து கொடுத்திருப்பேனா? ஒரு நாள் அது நோய்வாய்ப்பட்டிருக்கிறது என்பதை சிந்தித்து அதை வைத்தியரை நாடி சென்றிருப்பேனா? அதற்குரிய வைத்தியத்தை நான் செய்திருப்பேனா? அல்லாஹ் நல்லடியார்களே, இது சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். கண்ணியமானவர்களே, மருந்தையும் அல்லாஹ் சொல்கிறான். மருந்து வேறெங்கையும் இல்ல. நோய் இருக்கிறது என்று சொன்ன அல்லாஹ், எதனால் நோய் வருகிறது என்று சொன்ன அல்லாஹ், அதற்கு வைத்தியமும் என்னிடமே இருக்கிறது. அதற்கு அந்த உள்ளங்களுக்குரிய வைத்தியம் என்னிடத்திலே இருக்கிறது, எனது குர்ஆனிலே இருக்கிறது என்பதை அல்லாஹ் சொல்கிறார். கண்ணியமானவர்களே, உள்ளங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய்க்கு வைத்தியம், நோய்க்கு நிவாரணி வேறெங்கும் கிடையாது. குர்ஆனில் மாத்திரம்தான் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். குர்ஆனில் மாத்திரம்தான் வைத்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா பரிசுத்த குர்ஆனில் வகதாலிக அவ்ஹைனா இலைக ரூஹன் மின் அம்ரினா, இவ்வளவு அழகான வார்த்தைகளை பாருங்கள். எந்த உயிரோட்டம் இல்லாமல் இந்த உலகத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோமோ, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வகதாலிக அவ்ஹைனா இலைக, நபியே, அவ்வாறுதான் நான் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய வஹி இருக்கிறதே, ரூஹன் மின் அம்ரினா, எங்களுடைய கட்டளைகளில் இருந்து வந்த ரூஹ், உயிரோட்டம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். கண்ணியமானவர்களே, இந்த குர்ஆன் என்பது லேசானதல்ல, இலகுவானதல்ல. இந்த குர்ஆனை நாம் எந்த இடத்துல வச்சிருக்கிறோம் தெரியுமா? இந்த குர்ஆனுக்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய கண்ணியம் எந்த அளவுக்கு தெரியுமா? அதை நமது வாழ்க்கையில் குறைந்தபட்சம் போதக்கூடிய பண்பாவது இருக்குதா? கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, மனசுல கொஞ்சம் போட்டு உலமாக்கள் பேசுகிறார்கள், ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு ஆவது குர்ஆன் ஓதுவது குர்ஆனுடைய கடமை என்று சொல்கிறார்கள். ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸுவாவது ஓதுவது முஃமினுக்கு அந்த குர்ஆன் மீது ஆன கடமை என்று பேசி இருக்கிறார்கள் மக்கள். ஒரு ஜுஸு ஒரு பக்கம் இருக்கட்டும், 5 பக்கங்களாவது நாளாந்த ஓதக்கூடிய பழக்கம் கடமை எனது வாழ்க்கையில் இருக்கிறதா? கண்ணியமானவர்களே, குர்ஆனை விளங்குவதை ஒரு புறம் வைப்போம், குர்ஆனில் இருக்கும் போதனைகளை எடுத்து நடப்பதை ஒரு புறம் வைப்போம். வெறுமனே அந்த குர்ஆனை ஓதுவதற்காவது எனது நேரத்தை ஒதுக்கி இருக்கிறேனா? அல்லாஹ் நல்லடியார்களே, எந்த உலகத்தில் எதை சம்பாதிப்பதற்காக வேண்டி என்ன வேலைப்படுத்தலை நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன்? குர்ஆனுக்கு நேரம் கொடுக்காமல், எனது உள்ளத்துக்கு நேரம் கொடுக்காமல், எனது உள்ளத்தை சரி செய்யாமல், எனது நோயை சரி செய்யாமல் எதற்கு நேரம் கொடுக்கிறேன்? கண்ணியமானவர்களே, மறுமையில் அதே உள்ளத்தை தான் அல்லாஹ் பிழிந்தெடுப்பான். சக்கராத்துடைய நேரத்தில், உயிர் கைப்பற்றக்கூடிய நேரத்தில் அதே உள்ளத்தை தான் பிழியப்படும். அந்த உள்ளத்தில் என்ன நோய் இருக்கின்றனவோ அந்த நோய் வெளிவரும். மறைந்திருக்கிறது என்று இன்று மறைந்திருக்கிறது அந்த நோய். சக்கராத்துடைய நேரத்தில் வெளிவரும் அந்த நோய். நல்லது இருந்தால் நல்லது வெளிவரும், தீயது இருந்தால் தீயது வெளிவரும். நமது உள்ளத்தில் எதை சேமித்து வைத்திருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அடுத்தவர்களுக்கல்ல, பேசக்கூடிய நமக்கு, கேட்கக்கூடிய நமக்கு நமது வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். குர்ஆன் நமது சமூகத்தில் ஒட்டி வைத்து பரக்கத்தை எதிர்பார்க்கின்றோம். ஒட்டி வைத்து வழக்கத்தை எதிர்பார்க்கின்ற குர்ஆனாக மாறிவிட்டது. ஆயத்துல் குர்சி அழகாக எழுத ஒட்டப்பட்டிருக்கிறது. யாசின் சூரா அழகாக ஃப்ரேம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. சுப்ஹானல்லதி சஹர லனா வாகனத்தை அழகாக ஒட்டப்பட்டிருக்கிறது. ஓதுபவர்கள் யாரும் இல்லை. ஆயத்துல் குர்சி ஓதுபவர்கள் யாரும் இல்லை. சூரத்துல் பக்கரா அதை சிறுசாக ஃப்ரேம் பண்ணி வீட்டிலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஷைத்தானை விரட்டுவதற்காக ஒட்டி வைக்கப்பட்ட ஷைத்தான் விரட்டப்படுவதில்லை. பரிசுத்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஷைத்தான் எந்த வீட்டில் சூரத்து பக்கரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான் என்று சொன்னார்.
ஓதக்கூடிய வீட்டில் தான் ஷைத்தானுடைய ஆதிக்கம் இல்லாமல் இருக்கும். ஓதக்கூடிய வீட்டில் தான் குர்ஆனுடைய பரக்கத்து நூறானியத் கிடைக்கும். அல்லாஹ் நல்லடியார்களே, ஒட்டி பரக்கத்து. இன்னும் கொஞ்சம் போனா யாராவது மௌத்தாகிற குடும்பத்தில் குர்ஆன் எடுத்து ஓதுவது ஏன் இவ்வளவு ஒரு கேவலமான நிலை? மௌத்தாகினவர்களுக்கு குர்ஆன் ஓதுறது நல்ல விஷயம், அது கூடாதுன்னு சொல்லல. கண்ணியமானவர்களே, அந்த குர்ஆனை வச்சிருக்கிறது யாராவது மௌத்தாகணும், அப்பதான் அந்த குர்ஆனை தட்டி எடுக்கிறது. யாசின் ஓதுறதுக்கு, குர்ஆன் தமாம் செய்யறதுக்கு, மௌத்தாகினவர்களுக்கு மாத்திரம் ஓதுவதற்காக வேண்டாம் வந்த மௌத்தான ஒரு வேதம் வந்தது. அது உயிரோட்டம் தர வந்த வேதம், உயிருள்ளவர்களுக்கு உயிரோட்டம் தர வந்த வேதம். கண்ணியமானவர்களே, வளமையாக எங்களுடைய வாழ்க்கையில் அந்த குர்ஆனை திலாவத் செய்யக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். என்னுடைய பேரில் எழுதிய சொந்த புத்தகம் எத்தனை இருக்கிறது, சொந்த டயரிகள் எத்தனை இருக்கிறது, சொந்த பேனாக்கள் எத்தனை இருக்கிறது, சொந்தமா வாகனம் இருக்குது, சொந்தமா வீடு இருக்குது, சொந்தமா தொழில்துறை எல்லாம் இருக்குது. ஆனா கண்ணியமானவர்களே, சொந்தமா ஒரு முஸ்ஹப் இல்லை, சொந்தமா ஒரு குர்ஆன் இல்லை. இருந்தா அல்ஹம்துலில்லாஹ், இல்லை என்றால் வெட்கப்பட வேண்டும். இன்றே வாங்குங்கள், இன்றே வாங்குங்கள். அல்லாஹ் பேச்ச பேசி இறங்குற நேரத்தில் ஒரு சகோதரர் நடந்து கொண்டு வந்து சொன்னார், நான் இஸ்லாத்துக்கு வந்த ஒரு மனிதன், எனக்கு குர்ஆன் ஓத தெரியாது. ஆனா டெய்லி அந்த குர்ஆன் எடுத்து நான் பார்க்கிறேன், கண்ணீர் வடிக்கிறேன். என்ற புள்ளிட்ட சொல்லி சில வார்த்தைகளை நான் அதை விளங்கிக்கோறேன் என்று சொல்றார். கண்ணியமானவர்களே, உண்மையிலே கவலை உள்ள மனிதன், உண்மையில் குர்ஆனை ஓத வேண்டும் என்ற ஆசை உள்ள மனிதன், உன்னுடைய ஆசை அந்த ஹாஃபிஸ்மார்களுடைய கூட்டத்தில் உன்னை சேர்ப்பான் அல்லாஹ். நீ கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஹர்ஃபாக, சில ஹர்ஃப்கள் தான் இருக்கிறது குர்ஆனிலே, அடுத்த வாசைகளை போன்று பெரும் பெரும் எழுத்துக்களை கொண்டதல்ல, ஒரு சில எழுத்துக்கள் தான். அந்த ஒரு சில எழுத்துக்களை கூட்டி நான் ஓதிக்கொள்ள முடியும் என்றார். இந்த சமூகம் குர்ஆனை முதலுக்கு பின்னால் போட்டதோ அந்த சமூகம் ஒரு நாளும் ஜெயித்ததாக வரலாறு கிடையாது. எந்த சமூகம் அவர்களுடைய வேதத்தை தலைக்கு மேலால் சுமந்தார்களோ அவர்களுக்கு வெற்றியை தவிர வேறொன்றும் கிடையாது. நமது வெற்றிக்காக வேண்டி, நமது விமோசனத்துக்காக வேண்டி, நமது கஷ்டத்தில் இருந்து விடுபடுவதற்காக வேண்டி தந்த ஒரே ஒரு இடம்தான் இந்த குர்ஆன் என்பது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இந்த குர்ஆனை வச்சு? ரமலான்ல பூட்டி வச்ச குர்ஆனை இன்னும் தட்டி எடுக்கலன்னா எந்த சிந்தனையோட வாழ்கிறோம்? கண்ணியமானவர்களே, ரமலானிலே புரட்டின தாள்களை இன்னும் புரட்டுவதற்கு நமக்கு உள்ள இடம் கொடுக்கவில்லை என்றால் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனுடைய சமுதாயம் நாங்கள் உம்மத்து குர்ஆன், உம்மத்து இக்ரா. ஆனா லா யக்ரா, லாக்கின் லா நக்ரா. இக்ரா என்று சொல்லக்கூடிய உம்மத்து நாங்கள். எங்கட உம்மி நபியை பார்த்துதான் நிக்காஹில் அல்லாஹ் தஆலா சொன்னார், ஓத வேண்டிய குர்ஆன், குர்ஆனை ஓத வேண்டிய உம்மத். ஆனா நாங்க ஓதுறதில்லை. ஓதுன்னு அடுத்தவங்களுக்கு தான் சொல்றோம், ஓதுன்னு எங்கட பிள்ளைகளுக்கு தான் சொல்றோம். ஆனா நாங்க ஓதுறதில்லை. அல்லாஹ் அவனுக்கு கவலைப்பட வேண்டிய விஷயம். கண்ணியமானவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸ்காலர்ஷிப் முடிகிற நேரத்துல கிளாஸ்க்காக வேண்டி பள்ளிக்கூடங்களை கட் பண்ணிடும். சரி, ஸ்காலர்ஷிப்புக்கு பின்னால, புலமை பரீட்சைக்கு பின்னால அந்த புள்ளர்கள் வளர்ந்துருச்சு. மதரசாக்கு போறதுக்கு வெட்கம், பள்ளிக்கூடத்துல போய் படிக்கிறதுக்கு, மாலிமுக்கு முன்னால படிக்கிறதுக்கு வெட்கம். அந்த புள்ள கிளாஸ்க்கு பழகிடுச்சு, அப்படியே விட்டுறது. 5 வகுப்போட அவருடைய குர்ஆனை அப்படியே விட்டுப்படுகிறது. கண்ணியமானவர்களை, சமூகத்தில் இந்த பிரச்சனை இருக்குதா இல்லையான்னு பார்க்கிறோம். வளர்ந்து வரக்குள்ள அந்த பிள்ளைக்கு அழிப்பும் தெரியாது. பாப்பாவும் நினைக்கிற என்ன தெரியுமா, நான் என்ன குர்ஆனை ஓதினேனோ, நான் எப்படி குர்ஆன் ஓதினேனோ அதே மாதிரி எந்த மக்களும் ஓதிட்டே வாப்படா ஓதிக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, குர்ஆனை சரளமாக, குறைந்தபட்சம் குர்ஆனை சரளமாக ஓத தெரிந்த சமூகமாக நாம் இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, நமது இபாதத்தெல்லாம் குர்ஆனோடு சம்பந்தப்பட்டது. தொழுகையில் 5 நேர தொழுகையில் 5 தொழுகைகளிலும் ஒவ்வொரு ரக்காத்துகளிலும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதியாக. ஏனைய சூறாக்கள் ஓதுறது சுன்னத்து. வேதத்துடன், ஈமானுடன், குர்ஆனுடன் இணைப்பிரியாத சமூகம் நாங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு பெற்றோர், ஒரு தந்தை
அவருடைய ஆகக்கூடிய கடமை என்ன தெரியுமா? உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் ஒரு தந்தை மகனை இழுத்து வருகிறார். மகனை பற்றி முறைப்பாடு செய்கிறார். நான் சொல்வதை கேட்பதில்லை, நான் சொல்வதற்கு மாற்றமாகத்தான் எனது மகன் செயல்படுகிறான். வளர்ந்துட்டான் இல்லையா? இது நாங்க இன்றைக்கு எங்களோட பிள்ளைகளை சொல்ற மாதிரி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் ஒருவர் சொல்கிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த மகனை அழைச்சி அந்த மகனுக்கு போதனைகள் சொல்ல பார்க்கிறார். சின்ன ஒரு உபதேசம் செய்ய பார்க்கிறார். உடனே மகன் கேட்டார், அமீருல் முஃமினீன் அவர்களே, பெற்றோர்கள் குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை என்னமான் இருக்கிறார்கள்? குழந்தை பெற்றோர்களுடைய பேச்சை கேட்கணும், எல்லாம் சரி. பெற்றோர்கள் குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏதாவது இருக்கின்றனவா என்று கேட்டார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முக்கியமான 3 முத்தான விஷயங்களை சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, அந்த 3 விஷயம் எங்களோட சமூகத்துல கண்களை மூடி இருக்கக்கூடிய, கண்களை திறக்கப்பட வேண்டிய, திறக்கக்கூடிய விஷயங்கள் சொன்னார்கள். உனக்கு நீ பிறப்பதற்கு முன்னால் சாலிஹான ஒரு தாயை தேர்வு செய்து தந்திருக்க வேண்டும். நாங்கெல்லாம் புள்ள வளர்க்க பார்க்கிற, வளர்ந்து எங்களை தொடர்க்கு மேலாக வளர்ந்ததுக்கு பிறகு புள்ள வளர்க்க. கண்ணியமானவர்களே, இஸ்லாம் சொல்கிறது குழந்தை வளர்க்கிறது தொட்டில வச்சல்ல, அந்த உம்மாவை, அந்த குழந்தையுடைய உம்மா, உங்களுக்குரிய மனைவியை நீங்கள் தேர்வு செய்யும் பொழுது தீனுடைய மார்க்கப்பட்டுள்ள பெண்ணாக நீங்கள் தேர்வு செய்திருக்க வேண்டும். அந்த தேர்வு செய்த பெண்ணுக்கும் உங்களுக்கும் ஹலாலாக பிறந்த குழந்தை மாத்திரம்தான் தீனுடைய ஈர்ப்புடன், ஆசையுடன், குர்ஆனுடைய தெளிவுடன் வரக்கூடிய குழந்தையாக இருக்க முடியும். அல்லாஹ் இரண்டாவது காரணம் கேட்டது, உனக்கு நல்ல ஒரு தாயை தேர்வு செஞ்சிருக்கணும். இரண்டாவது, உனக்கு நல்ல ஒரு பேர் வச்சிருக்கணும். உனக்கு நல்ல ஒரு பேர் வச்சிருக்கணும். மூணாவது, குர்ஆனை சரளமாக ஓத கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். குர்ஆனை ஓத கற்றுக் கொடுத்து, குர்ஆன் விளக்கம் அல்ல, குர்ஆனை ஓத கற்றுக் கொடுத்து, விளக்கம் அல்ல, அது பொருள். கண்ணியமானவர்களுக்குள்ள அந்த மகன் உமர் ரலியல்லாஹு தஆலா பார்த்து சொல்லிச்சான், எந்த வாப்பா இந்த 3 விஷயத்தையுமே செய்யல, இந்த 3 விஷயத்தையும் இந்த வாப்பா செய்யல. என்னுடைய தாய் யார் தெரியுமா? கானத் தஅமலு தஹ்த மஜூசி, ஒரு நெருப்பு வணங்கிக்கு கீழால வேலை செய்யக்கூடிய ஒரு அடிமை, ஒரு நெருப்பு வணங்கி, அல்லாஹ்வை வணங்கக்கூடியவன் அல்ல, நெருப்பை வணங்கக்கூடிய ஒரு மஜூசிக்கு கீழால வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தால், பணிப்பெண்ணாக இருந்தால், அவளுடைய என்ன பண்பாடு இருக்க போகிறது, என்ன மறுவாதி இருக்க போகிறது, என்ன தீனுடைய பற்று இருக்க போகிறது. இரண்டாவது விஷயம், என்னுடைய பெயர் சம்மானி ஜுஅலன், எனக்கு ஜுஅல் என்று பெயர் வச்சிருக்கிறாங்க. பேரை கேட்கும்போது சும்மா சட்டப்படி பேர் மாதிரி இல்லையா? ஜுஅல்னா மலம் உருட்டுற வண்டு, மலம் உருட்டுகிற வண்டு ஜுஅல். கண்ணியமானவர்கள், பேர் இன்னைக்கு பேர் வைக்கிறது சுப்ஹானல்லாஹ். ஒரு காலம் இருந்துச்சு, ஹஸ்ரத் இடத்துல வந்து நல்ல பேரோடு சொல்லுங்க, நபிமார்களுடைய பேர், சஹாபாக்களுடைய பேர், நல்லடியார்களுடைய பேர், சலஃபுகளுடைய பேர், நல்ல பேர்களை வச்சு பழகினாங்க. ஏண்டா கபூலியத்துக்குரிய நேரம் இது. கண்ணியமானவர்களே, அந்த நேரத்துல நாங்க அந்த மகனுக்கு அந்த பேரை சொல்லி அப்துல்லான்னு கூப்பிட்டா அவன் அல்லாஹ்வுடைய அடியானாக மாறமாட்டான். அப்துல் ரஹ்மான் கூப்பிட்டா அவன் ரஹ்மானுடைய அடியானாக மாறமாட்டானா? நல்ல பேர்கள், சஹாபாக்களுடைய நல்ல அர்த்தங்கள் உள்ள பேர்கள், அந்த பேருக்கு கபூலியத்துக்குரிய துஆவாக அந்த நிலைமை ஏற்படுகிறது. வைக்கக்கூடிய பெயர் இன்னைக்கு சுப்ஹானல்லாஹ், அதை கொண்டு வந்து ஏதோ ஒரு வார்த்தைகளை சொல்லி நாவுக்கு இனிமையாக இருக்கிறது, உள்ளத்துக்கு இனிமையாக இருக்கிறது, அதற்கிட்ட கொண்டு வந்து பேர் லிஸ்ட கொடுக்குற அந்த பேர் லிஸ்ட உலகத்துல எங்க சர்ச் பண்ணாலும் அதுக்கு அர்த்தம் கிடைக்கும். எங்க சர்ச் பண்ணாலும் அதுக்கு என்ன கிடையாது, அர்த்தம் கிடையாது. கண்ணியமானவர்கள், என்னென்ன அர்த்தங்களே இல்லாத வெறுமனே சொல்வதற்கு மாத்திரம் இன்பமான பெயர்களை வைக்க வேண்டாம். ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் என்று பேர் வச்சிருந்தாங்க. சஹாபி ஹசன் என்று பேர் வச்சாங்க. ஹசன் தான் இறுக்கமானவர், கடினமானவர். நபி அவங்க பேரை மாத்தினாங்க, இன்னமா அன்த சஹல், நீ ஹசன் இல்லப்பா, நீ சஹல், இலகுவானவர். அவங்க இந்த இலகுவானது
எத்தனையோ தவறான பெயர்களை மாற்றி அமைத்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நல்ல அர்த்தங்களை சுமந்த பெயர்கள் நமது பிள்ளைகளுக்கு வைக்கப்பட வேண்டும். மூன்றாவது, எனக்கு வலம் யுஅல்லிம்னி ஹர்ஃபன் வாஹிதன் மினல் குர்ஆன். இந்த விஷயம் குர்ஆனிலே அலிஃப் பா கூட அப்படிதான் சொல்றாங்க. புள்ள ஒரு ஹர்ஃபையாவது எங்கட பேச்சில சொன்னா அலிஃப் பா கூட குர்ஆன்ல எனக்கு சொல்லி தந்தில்லை. கண்ணியமானவர்களே, மகன் பக்கம் திரும்பி இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு தந்தை பக்கம் திரும்பி சொன்னார், அக்கக்த வலதக கப்ல அய்யஉக்கக வலது. அந்த குழந்தை உனக்கு மாற்றம் செய்யறதுக்கு முன்னால நீ அந்த குழந்தையை நோவடிச்சிருக்கிறாய். தந்தையாகிய நீ அதற்குரிய கடமையை செய்த அந்த குழந்தைக்கு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நல்லது. எனவே குர்ஆனை கொடுக்கிறது பெரும் கடமை. கண்ணியமானவர்களே, குர்ஆனையும் கொடுப்போம் அல்ல, குர்ஆனை தான் கொடுக்கிற அந்த குழந்தைகளுக்கு. அதுதான் வெளிச்சம், அதுதான் பாதையை காட்டும், அதுதான் சரியானது எது பிழையானது எது என்று காட்டும். கண்ணியமானவர்களே, குர்ஆனை சுமந்த ஒரு சமூகம் தேவையில்லாத பழக்கங்களுக்கு அடிமையானது. கண்ணியமானவர்களே, குர்ஆனுடைய விளக்கம் வெளிச்சம் உள்ள சமூகம் ஒரு நாள் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட மாட்டார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நான் சொல்லல எல்லாரையும் கொண்டு போயிட்டு மதரசால போட்டு ஆலிமாக்குமோ ஹாஃபிலாக்குமோ சொல்லல. கண்ணியமானவர்களே, டாக்டர் ஆக்குமோ, ப்ரொக்டர் ஆக்குமோ, டீச்சர் ஆக்குமோ, எல்லாம் ஆக்குமோ, ஆனா குர்ஆனை ஓத சொல்லிக் கொடு. டாக்டராக இருந்து குர்ஆனை விளங்கணும் அவரே. அவர் ஒரு பொறியியலாளராக இருந்து குர்ஆனை விளங்கணும் அவரே. குர்ஆனை விளங்கலன்னு சொன்னார், அல்லாஹ்வுடைய வேதத்தை விளங்கலன்னு சொன்னார். அவர் எந்த துறையில இருந்தும் கண்ணியமானவர்களே, இந்த உலகத்திலும் எந்த பிரயோசனம் இல்லை, நாளை மறுமையிலும் எந்த பிரயோசனம் இல்லை. அவங்களுக்கும் வழி குர்ஆன். மறுமையை யார் நாடு இருக்கிறாரோ அவருக்கும் விமோசனம் குர்ஆன் தான். யாருக்கு துனியாவும் வேண்டும் தீனும் வேண்டுமோ அவருக்கும் வழி குர்ஆன் தான். உலகத்தில் எங்களுக்கு என்ன தேவை? நிம்மதி தேவை. வேற என்ன தேவை? சந்தோஷம் தேவை, பரக்கத் தேவை, ஆரோக்கியம் தேவை. இதுதானே சகோதரர்களே உலகத்தில் தேவை. பணம் இருந்து என்ன செய்ய? இந்த உலகத்தில் ஆரோக்கியம் இல்லாத பணத்தை வச்சு என்ன செய்ய? நிம்மதி இல்லாத பணத்தை வச்சு என்ன செய்ய? நிம்மதி இல்லாத பணங்களை வைத்து என்ன செய்வது? கண்ணியமானவர்களே, ஒரு கவலம் சோத்த கூட தனக்கே நிம்மதியாக சாப்பிட இல்லாத நிலைமை அந்த பணம் யாருக்கு என்ன பிரயோஜனம்? நிம்மதிதான் இந்த உலகத்தின் தேவை, சந்தோஷம் தான் இந்த உலகத்தின் தேவை. அந்த நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொண்டு வருவது பணம் அல்ல, அந்த நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொண்டு வருவது குர்ஆன் மாத்திரம்தான். அல்லாஹ்வுடைய திக்ரின் மூலமாகத்தான், அல்லாஹ்வுடைய ஞாபகத்தின் மூலமாக மாத்திரம்தான் உள்ளங்கள் அமைதி பெறும். அல்லாஹ்வுடைய வாக்கு திக்ர்களிலே மிகச்சிறந்தது குர்ஆன். திக்ர்களிலே மிகச்சிறந்தது அல்லாஹ் நல்லடியார். அல்லாஹ் நல்லடியார். குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையா எங்கள் குழந்தைகளுடைய வாழ்க்கை வெளிச்சம் இல்லாம போகும். இத லேசா நினைக்காதீங்க, இத லேசான ஒரு கர்மமாக நினைக்காதீங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, குர்ஆனை எங்கள குழந்தைகளுக்கு கொடுக்காமல் அது தடுக்கப்படும் என்று சொன்னால் காலம் எதிர்காலம் எப்படி மாறும் என்றால் கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். உலமாக்கள் ஆய்வு செய்து கூறுகிறார்கள், முன் வந்த சமூகம் அவர்கள் பின்தங்கி போனதற்கு காரணம் அவர்களுடைய கரங்களிலே இருந்த ஆட்சிகள் இல்லாமல் போனதற்கு காரணம், அவர்களுடைய கரங்களிலே இருந்த கண்ணியம் இல்லாமல் போனதற்கு காரணம் குர்ஆனை அவர்களுடைய கையில் இருந்து கலட்டிவிட்டு வேற ஏதேதோ பொருட்களை, வேற ஏதேதோ விடயங்களை அவர்களுடைய சிந்தனையில் ஆழ்த்தியதுதான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குறைக்காக வேண்டி சொல்லவில்லை, முழுமையாக தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதற்காக வேண்டியும் சொல்லவில்லை. நாங்க இன்றைக்கு ஹேண்ட் போனுக்கு கொடுக்கிற கையில குர்ஆனுக்கு கொடுக்கிறோம், அதுல அரைவாசியாவது கையில் கொடுத்திருக்கிறோம். நாங்க இன்றைக்கு எதுக்கோ சமூக வலைதளங்களுக்கு எவ்வளவு நேரங்கள் கொடுக்கிறோம். கண்ணியமானவர்களே, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டட் டைம் தான் நாங்க கொடுக்கிறோம். இந்த சமூக வலைதளத்துக்கு லிமிட்டட், அன்லிமிட்டட். அந்த பேக்கேஜும் அப்படியே வார அன்லிமிட்டட் பேக்கேஜ் தானே, அது மாதிரி அன்லிமிட்டடாவே நாங்க பாவிக்க பார்க்கிறோம். இது கண்ணியமானவர்களே, அது இணையதளம், அது வலை மாற்றி, அது இன்டர்நெட் மட்டுமல்ல, எங்களை பிடிக்கிறதுக்காக வேண்டி வீசப்பட்ட வலைகள் என்பதையும் நாங்கள் மறந்துவிட்டோம்.
பயன்படுத்த வேண்டும், அதை உபயோகிக்க வேண்டும், நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். அது உபயோகிக்காமல் இன்று நடக்க முடியாது இந்த உலகத்தில். அப்படியான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அதுதான் நமது வாழ்க்கையாக, அதுதான் நமது தீர்ச்சையாக, அதுதான் நமது நேரமாக, அதிலேதான் எங்களுடைய அநேகமான நேரங்களும் கழியக்கூடிய நிலைமை வரும் என்று சொன்னால் இன்னைக்கு நாம பார்க்கிறோமா இல்லையா? ஒரே வீட்டுக்கு மாப்பிள்ள ஒரு பக்கம், பொம்புல மறுபக்கம், ஒரே வீட்டுக்கு வாப்பா ஒரு பக்கம், பிள்ளைகள் மறுபக்கம், ஒரே இரத்தத்தில் பிறந்த சகோதரர்கள் அவன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம். என்னன்னே தெரியாத சின்ன குழந்தைகள் அழுது கொண்டிருக்குது. ஹேண்ட்போன கையில கொடுத்தோன்னே சிரிக்குது. அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும் தெரியுமா? எதை கொடுத்து இந்த குழந்தைகளை ஆறுதல் செய்ய போகிறோம்? எதை கொடுத்து இந்த குழந்தைகளுடைய குடும்பத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறோம்? மகன் பாஸ் ஆகினே உங்களுக்கு ஒரு காலம் கழிச்சு பைக் கொண்டு வாங்கித்தார மகன், அது நல்ல விஷயம், உடல்ல ஆரோக்கியம் நல்ல விஷயம். இன்னைக்கு அது தலை மாறி தலைகீழா மாறிச்சு. நீங்க எக்ஸாம்ல பாஸ் பண்ணுங்க மகன், நீங்க நாசமா போறதுக்கு, நீங்க சரிவராம போறதுக்கு நான் ஒரு போனை வாங்கித்தாரேன். நடக்குதா? அல்லாஹ் கொஞ்சம் சிந்தனைக்காக நான் சொல்றேன். அந்த எந்த பாப்பா இறக்கத்துக்காக வேண்டி போன வாங்கி நாசமாகிறதுக்கு அந்த குழந்தைய கையில கொடுத்தாரோ, கால பொழுதுல அந்த பாப்பாவையே ஏறெடுக்காம அந்த போனையே பார்த்துட்டு எதுக்கு? அல்லாஹ் நேரத்தை குர்ஆனுக்கு நேரத்தை கொடுக்கும். அந்த குர்ஆனையும் கொண்டு போயிட்டு இந்த போனுக்கே குத்தி வைக்காதீங்க. போனுக்கே வைக்காதீங்க இந்த குர்ஆனை. ஒரு அவசரத்துக்கு எடுத்து ஓதுறதுக்கு விலகி போறதுக்கு பிரச்சனை இல்லை. என்ன முழு குர்ஆனும் போன்ல தான் இருக்குது என்று சொன்னா அது பொய்யான விஷயம். கண்ணியமானவர்களே, இடையில ஒரு எஸ்எம்எஸ் வரும், இடையில ஒரு செய்தி வரும், நீங்க குர்ஆனை தாண்டி வேற இருக்கும். குர்ஆனாக பார்ப்போம். ஹதீஸ்ல வருது, குர்ஆனை பார்த்து ஓதுவது, குர்ஆனை பார்த்து ஓதுவதனுடைய சிறப்பு வருது. யார் அல்லாஹ்வை பரிசுத்தமான நிலையில் சந்திக்க நாடுகிறாரோ குர்ஆனை பார்த்து ஓதட்டும். நல்லா போன பார்த்தில குர்ஆனை பார்த்து கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த குர்ஆனை பார்த்து அதை ஓதி உள்ளங்கள் பரிசுத்தம் பெறக்கூடிய நிலைமையை நம் வாழ்க்கையிலும் ஏற்படுத்த வேண்டும், நமது குழந்தைகளின் வாழ்க்கையிலும் ஏற்படுத்த வேண்டும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த குர்ஆன் செய்த சிறப்பை பாருங்கள். இந்த குர்ஆன் செய்த மாற்றத்தை மாத்திரம் சொல்லி இந்த குர்ஆனை எடுத்துக் கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, என்ன ஒரு மாற்றத்தை இந்த குர்ஆன் ஏற்படுத்துகிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இவ்வளவு பெரிய சஹாபி, சஹாபாக்களிலே ஈமானின் மிக உயர்ந்த சஹாபி, முதலாவது கலீஃபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவருக்கு கிடைத்த சந்தர்ப்பங்கள் வேற எந்த சஹாபாக்களுக்கும் கிடைக்கல. அவ்வளவு முக்கியமான சஹாபி. கண்ணியமானவர்களே, இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு நிலைமை ஏற்படுகிறது. ரசூலுல்லாஹ் இருக்கிற காலம் தான், ரசூலுல்லாஹ் வஹி இறங்கி கொண்டிருக்கிற காலம். மிஸ்தாஹ் இப்னு உஸாதா என்றவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுடைய தாய் வழியில அவருக்கு சொந்தமாகக்கூடிய ஒருவர். மகன் மாதிரி சிறு பிராயத்திலிருந்தே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் இந்த மிஸ்தகை தன்னுடைய செலவை கொடுத்து அவரை வளர்த்துக் கொண்டிருந்தார். அந்த வளர்ப்பு மகன் மாதிரி ஒரு ஆள். கண்ணியமானவர்களே, ஆயிஷா நாயகி இட்டு கட்டப்பட்ட சம்பவம் எங்கள் எல்லாருக்கும் தெரியும். நீளமாக வரக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் இட்டு கட்டப்பட்டார்கள். இப்படி நடந்திருக்கும், அப்படி நடந்திருக்கும், எதுவுமே நடக்கல. அந்த பரிசுத்தமான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்று பரிசுத்த வேதத்திலே அல்லாஹ் தஆலா பெரும் வசனத்தை இறக்கி விட்டார். அவர்கள் பேசியவர்கள் தவறை பேசிவிட்டார்கள் என்ற விடயத்தையும் அல்லாஹ் தஆலா தெரிவித்தார். பேசுற நேரத்துல நாவுதானே இந்த மிஸ்தஹ் என்று சொல்பவரும் சில வார்த்தைகளை சொல்லிவிட்டார். மிஸ்தஹ் இப்னு உஸாதா யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் இருந்து அவ்வப்போது தேவையான செலவுகளை பெற்று வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மிஸ்தஹ், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுடைய மடியிலே வளர்ந்த அந்த வளர்ப்பு மகன் மிஸ்தஹ் ஆயிஷா அம்மையை பார்த்து அவர்களை பற்றி சில வார்த்தைகள் பேசக்கூடியவர்களுடன் சில வார்த்தைகளை கலந்து இது கேள்விப்பட்டா எங்கட உள்ளத்துல தெரியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்கேயோ உள்ள ஒருவன் நமக்கு அநியாயம் செஞ்சா அது ஒரு பெரிய அநியாயமா விளங்காது. ஆனா கூட
இருந்து குடிபறிக்கிறானே, கூடவே இருந்து குடிவெற்றோடு இருக்கிறானே, இவனை மன்னிக்கிறதுக்கு மனித இயல்பு இடம் கொடுக்காது. மனித இயல்பு இடம் கொடுக்காது. மன்னிச்சாலும் அவங்க முகத்தை பார்த்து பேசுறதுக்கு இடம் கொடுக்காது. மனித இயல்பு. ஆனா இதையும் தாண்டியதுதான் பண்பாடு என்று சொல்றாங்க. உடனே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் சத்தியமிட்டு சொல்லிவிட்டார்கள், வல்லாஹி லா உன்ஃபிகு அலா மிஸ்தஹ், இதற்கு பின்னால் மிஸ்தஹுக்கு நான் எந்த செலவினமும் கொடுக்க மாட்டேன் என்று அல்லாஹ்வின் மீது ஆணையாக என்று சத்தியம் செய்தார். கவலை, என் மகளை பற்றி இப்படி பேசிட்டாங்க, நான் வளர்க்கறது இல்லையா, அவன் இப்படி பேசலாமா என்ற கவலையில் அப்படி சொன்னான். கண்ணியமானவர், அல்லாஹ் பரிசுத்த குர்ஆனின் மூலம் விளங்கப்படுத்துகிறான், இந்த நோய்க்கு மருந்து, இந்த நோய்க்கு மருந்து குர்ஆன் விளங்கப்படுத்துது. கண்ணியமானவர்களே, குர்ஆன் விளங்கப்படுத்துது. குர்ஆன் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஆயத்தை இறக்குறான். சுப்ஹானல்லாஹ், வலா யத்தலி உலுல் ஃபضل மின்கும் வஸ்ஸஅ அய்யுது உலில் குர்பா அய்யுது உலுல் ஃபضل மின்கும் வஸ்ஸஅ அய்யுது உலில் குர்பா வல் மசாகீன் வல் முஹாஜிரீன ஃபீ சபீலில்லாஹ் வல்யஃபு வல்யஸ்ஃபஹு. அல்லாஹ் தஆலா பரிசுத்த குர்ஆனில் சொல்றான், அதாவது தங்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டவர்கள், வசதி கொடுக்கப்பட்டவர்கள், ஏழைகளுக்கு, உறவினர்களுக்கு செலவழிக்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு நாளும் சத்தியம் செய்யாதீர்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இதயத்திலே நான் மிஸ்தருக்கு வல்லாஹி கொடுக்க மாட்டேன் சத்தியம் செஞ்சாங்களே, அதுக்கு இந்த வசனம் இறங்கி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய உள்ளத்தை சரி செய்கிறது. அது அபூபக்கருடைய உள்ளத்தை மாத்திரமல்ல, எல்லா உள்ளத்தையும் சரி செய்ய வந்திருக்கிறான் குர்ஆன். எந்த அளவுக்கு சொல்லுது குர்ஆன், வல்யஃபு வல்யஸ்ஃபஹு, மன்னிங்க மறந்துருங்க. அல்லாஹ் தஆலா எங்க எல்லாத்துக்கும் மன்னிக்க தெரியுமா, நான் மறக்க தெரியும். மன்னிக்க தெரியும், மறக்க தெரியாது. மன்னிச்சுட்டேன், ஆனா கல்யாணம் காப்புகளுக்கு போக மாட்டேன். மன்னிச்சுட்டேன், அவனுடைய ஜனாசாக்கும் நான் போக மாட்டேன். மன்னிச்சுட்டேன், இதுக்கு பின்னால சலாம் கலாம் மட்டும்தான், அது தங்களை வேற எதுவுமே இல்லை. மன்னிச்சுட்டேன், ஆனா பழைய மாதிரி யாரோட பேசல. இப்ப நீங்க மன்னிச்சீங்க, ஆனா மறக்க. கண்ணியமானவர்களே, பரிசுத்த குர்ஆன் சொல்லுது, மன்னிச்சு மட்டும் வேறல்ல, வல்யஃபு வல்யஸ்ஃபஹு, அது ஓரம் தள்ளிருங்க, மன்னிச்சிருங்க, மறந்துருங்க, அழிச்சிருங்க. உள்ளத்தில் இருந்து இப்படி ஒரு தவறை செய்தால் என்ற சிந்தனையையே அழித்து விடுங்கள். அபூபக்கரே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த வசனத்தை தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், அலா துஹிப்பூன அய்யஃபிரல்லாஹு லக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் தஆலா மன்னிக்கக்கூடியவன், இரக்கமுள்ளவன். அந்த மன்னிக்கக்கூடிய இரக்கமுள்ள தயாள தன்மையுள்ள அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? இந்த வசனம் கேட்டுடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கண்களிலே கண்ணீர் மல்க, கண்களிலே கண்ணீர் வடிய வடிய, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, நான் அல்லாஹ் என்னை மன்னிப்பதை விரும்புகிறேன், அந்த அல்லாஹ் என்னை மன்னிப்பதை நான் விரும்புகிறேன். இந்த அபூபக்கர் யார்? அபூபக்கர் யார் தெரியுமா? அந்த மிஸ்தஹுக்கு கொடுத்து கொண்டிருந்த பணத்தை, மிஸ்தஹுக்கு கொடுத்து கொண்டிருந்த அளவில் 2 மடங்கு நான் இதுக்கு பின்னால் கொடுக்க போறேன். நான் செஞ்ச சத்தியத்தை, நான் செஞ்ச சத்தியத்தை நான் வாபஸ் வாங்குறேன். நான் சொன்ன வார்த்தைக்காக வேண்டி இதற்கு பின்னால் மிஸ்தஹுக்கு டபலா கொடுக்கிறேன். உள்ளத்தை எப்படி சரி செய்து பாத்தீங்களா? இந்த புராணத்தை நாங்க ஒரு ராக்கில வச்சுட்டு விடலாம். இந்த புராணத்தை எங்க குழந்தைகளுக்கு கொடுக்காம நாங்க இன்னைக்கு வச்சுக்கணும். அதான் இது ராக்கில வைக்கிற புராணம் இல்ல, இது தூசி படக்காட்டில் வச்சுக்கிற புராணம் இல்ல, இதை குழந்தைகளுக்கு கொடுக்காம தடுத்து வைக்கிற புராணம் இல்ல. இந்த புராணை நாம் ஓத வேண்டும். அதை ஓத ஓத உள்ளம் பிரகாசிக்கும். நமது குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்கள். ஒரு சில காலங்கள் வீட்டில் பரக்கத் கொட்டுவதை பார்க்கலாம். அதிலே கூறப்பட்டிருக்கக்கூடிய போதனைகளை நம் வாழ்க்கையில் எடுத்த நல்ல சமுதாயமாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. யா அல்லாஹ், நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, குறைகளை குற்ற குறைகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், தவறு செய்யக்கூடிய அடியார்கள் யா அல்லாஹ், உனது குர்ஆனை எங்களுடைய புறமுதுகுக்கு பின்னால் போட்டிருந்தோம். யா அல்லாஹ், மன்னித்துக் கொள்வாயாக, மன்னித்துக் கொள்வாயாக. அந்த குர்ஆனுக்கு முதலிடம் கொடுக்கக்கூடிய உள்ளத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. அந்த குர்ஆனை ஓதக்கூடிய, அந்த
அந்த குர்ஆனை மரணம் செய்யக்கூடிய, அந்த குர்ஆனை எங்களோட குழந்தைகளுக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல பெற்றோர்களாக எங்களை ஆக்குவாயாக, நல்ல சமூகமாக ஆக்குவாயாக. அந்த குர்ஆனுக்காக வேண்டியே வாழ்ந்து அந்த குர்ஆனுடைய வசனத்திலே வஃபாத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்தை நமக்கு நசீபாக்குவாயாக. எங்களுடைய ஈடேற்றத்துக்காக வேண்டிய இந்த குர்ஆனை தந்தாயோ ரப்பே ரஹ்மானே, அந்த குர்ஆனை ஓதி அதை விளங்கி அமல் செய்து நமது ஈடேற்றத்துக்கு வழியை நீ ஏற்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, குற்ற குறைகளை மன்னிப்பாயாக. எங்களை பெற்று வளர்ந்த தாய் தகப்பன்மாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை கல்வி போதித்த ஆசான்களுடைய ஆசிரியருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, 100க்கு 100 தீனுடைய வாழ்க்கையை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நசீபாக்குவாயாக. மேலான ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை அழகாக பின்பற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.